இனிமே எந்த பிரைவேட் ஸ்கூலும் ஃபீஸ் அதிகமா வாங்க முடியாது. அண்ட் டொனேஷன்ற பேர்லயும் கொள்ளடிக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா பிரைவேட் ஸ்கூலும் ஸ்டாண்டர்ட் வைஸா என்ன ஃபீஸ்ன்றத வந்து அவங்க ஸ்கூல் போர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கூலோட இணையதளத்திலயும் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக தான். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருப்பாங்க. ஆனா வந்து எல்லா பிரைவேட் ஸ்கூலும் பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றது இல்ல. சோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. சோ இனிமே வந்து எல்லா பிரைவேட் ஸ்கூலும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் வாங்க சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபீஸை தான் வந்து அவங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். சோ அதை தாண்டி அவங்க வாங்கினாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்க மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. நிறைய பிரைவேட் ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ்ன்ட்டு நிறைய காசு வந்து கொள்ளடிக்கிறாங்க. சோ நடுத்தர மக்களும் சரி, ஏழை எளிய மக்களும் சரி, பசங்களோட படிப்பு தான் முக்கியன்றதுக்காக கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த டிஸ்ப்ளே பண்ற விஷயத்த வரைக்கும் மட்டும் ஸ்டாப் பண்ணாம இதுக்கு தனியா ஒரு குழு அமைச்சு இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதாவது எந்த ஸ்கூல்ல, எந்த பிரைவேட் ஸ்கூல்ல அதிகமா வாங்குறாங்கன்றத வந்து கண்காணிக்கணும். சோ அப்படி இருந்தா தான் ஆக்ஷன் எல்லாம் எடுக்க முடியும். இது எந்தெந்த ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா, எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கும் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கும் அண்ட் அரசு உதவி பெற ஸ்கூல்ஸ்க்கும் இது வந்து எலிஜிபிள் ஆகும். சோ இனிமே வந்து எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல் வந்து அதிகமா ஃபீஸ் வாங்கினாலும் நீங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சோ நம்ம தமிழ்நாடு அரசு போட்ட இந்த ஆர்டர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.